Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் மரபுத்தொடர் அகரவரிசை PDF அந்த புக்கோட PDFல பேஜ் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இசைவுக்கேடு. இசைவுக்கேடு அப்படின்னா பொருத்தமின்மை, காரியக்கேடு, ரெண்டு அர்த்தமும் வரும். இசைவுக்கேடு அப்படின்னா பொருத்தமின்மை, பொருத்தமில்லாமல் இருக்கிறத வந்து இசைவுக்கேடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒரு காரியமே கெட்டு போச்சுன்னா அதை இசைவுக்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாருங்கள், இடக்கரடக்கல். இது நம்ம இலக்கணத்திலே படிச்சிருப்போம். சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்கிறது. சொல்லத்தகாததை வந்து வேற ஒரு சொல்லை யூஸ் பண்ணி மங்களமான சொல்லாக சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாததை வேற ஒரு சொல்லை யூஸ் பண்ணி சொல்கிறது. குழந்தை ஒன்றுக்கு போய்விட்டது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இறந்து போனதை வந்து இயற்கை எய்தினார், துஞ்சினார், இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்கா பேசுகிற அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்கடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இடங்கெட்ட பாவி, சீரழிந்தவன். பாவினாலே ஒரு கெட்டவன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இடங்கெட்ட பாவினா சீரழிந்தவன். இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு அப்படின்னா வறுமை, தாறுமாறு. இடங்கேடு அப்படின்னா வறுமை, தாறுமாறு. அடுத்தது இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பு இல்லாமல் இருக்கிற. நீ தான் இதெல்லாம் நடக்க இடம் கொடுத்துட்ட அப்படின்ட்டு நம்ம ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோமா. ஸோ இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல், ரெண்டு அர்த்தமும் வரும். அடுத்து இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல். இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். சாப்பிட்றதுக்கான இடத்தை சுத்தம் பண்ணுறதை தான் வந்துட்டு இடம் பண்ணுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு இடித்துரைத்தல் அப்படின்னா இடித்து உரைக்கிறது. அதாவது கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றது. இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு வற்புறுத்தி சொல்றது, அழுத்தி சொல்றது. இதை தான் வந்து இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இடுக்குப்பிள்ளை அப்படின்னா கைக்குழந்தை. இடுக்கி வச்சுக்கிறது, குழந்தைய தூக்கி வச்சுக்கிறோமா. ஸோ இடுக்குப்பிள்ளை அப்படின்றது கைக்குழந்தை. இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு. இடுக்கு முடுக்கு, மூளை முடுக்கு. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊடே. அடுத்தது இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுத்தட்டு. இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுத்தட்டு. இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. இடைச்சுவர், இடையூறு. இடைத்தட்டு, இடைக்கொள்ளை. ஸோ ஊடுத்தட்டு, இடைக்கொள்ளை, இடைத்தட்டு இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இது வந்து சேம் தான். அடுத்து இடைத்தெரிந்து, செவ்வியறிந்து. இடைத்தெரிந்துன்னா செவ்வியறிந்து. இடைவிடாமல் எப்போதும். இடைவெட்டிலை அப்படின்னா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் இல்லாததை ஏற்றிச் சொல்லுதல். இட்டுக்கட்டுதல்னா இல்லாததை ஏற்றிச் சொல்லுதல். இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கமடைதல், உறங்குதல். இமை பொருந்துதல், தூக்கமடைதல், உறங்குதல். இரட்டர் மொழிதல் அப்படின்னா இருபொருள் பட பேசுதல். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். ரெண்டுங்கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது, அந்தி நேரம். இதை நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டுங்கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாலை பொழுது, அந்தி நேரம். இதை அந்தி பொழுது, மாலை பொழுது இந்த டைமை தான் வந்துட்டு ரெண்டுங்கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுங்கெட்டான் அப்படின்னா நன்மை தீமையை அறியாதவனை தான் ரெண்டுங்கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு நினைத்தல்னா கெடுதி நினைத்தல். இரண்டுபடுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். இரண்டுபடுதல்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். அடுத்து இரண்டெட்டில் அப்படின்னா விரைவில். ரெண்டெட்டில் போயிடலாம் அப்படின்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இரண்டெட்டில்னா விரைவில். இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கம் துன்பம் செய்வது. எந்த பக்கத்துலையும் போய் துன்பம் செய்கிறவனை இருதலை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இருதலை மணியன் அப்படின்றது குரலை சொல்வோன். குரல் சொல்கிறவனை வந்து இருதலை மணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியான நன்றாக மெல்லப்படாத உணவு. அதை தான் வந்து இருவல் நொறுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சரியாக வந்து இடியாமல் இருக்க அரிசி முதலான மெல்லப்படாத உணவு வந்து இருவல் நொறுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. அதை வந்து இல்லாதது பொல்லாததை சொல்லிவிடுறான் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இல்லாததும் பொல்லாததுன்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும். இளம்படுதல் அப்படின்னா வறுமையடைதல். இளம்படுதல் இல்லாமல் போயிடுறது, வறுமையடைதல். இலைமறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள். அடுத்தது இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். வீணான செயலுக்கு முயற்சி பண்ணுறதை வந்து இலவு கடித்தல் அப்படின்றாங்க. இலவு கொடுத்தல், இலவுனாலே ஒரு துக்க செய்தி. ஸோ இலவு கொடுத்தல்னா துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைக்கிறது. ஒரு வேலைக்காக போனோம், அலைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து பறித்து போராடுறது. இழுத்து பறித்தல் அப்படின்னா போராடுதல். இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்துதல், புதிதாய் உண்டாக்குதல். இதெல்லாமே இழுத்து விடுதல். அடுத்தது ஃபைனலாக இருக்கிறது இழுப்பு பறிப்பாதல், போராட்டமாதல். இப்போ நம்மளோட நிலைமை அப்படி தான் இருக்குது. குரூப் 2க்கு படிப்போமா வேணாமா அப்படின்னு ஒரு போராட்டமாக இருக்கா. இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதியதும் போதாததும் ஆகிறது. அதை தான் வந்து இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். டாட்டா பை.